சொல்றா மச்சான் வெளில போகலாம் வாடா. இன்னும் முடி கலந்துருக்கு. ஆம்பல் ஐஸ்வர்யா ராய்டா. டேய் நேற்று மேட்ச் பார்த்தியா? இந்தியா 61 ரனில் பாகிஸ்தானை ஜெயிச்சிருச்சுடா. எனக்கு தெரியாது. ஏன்டா? இந்தியா பாகிஸ்தான் நல்ல மேட்ச் தானடா. நான் படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் பார்க்கல. சரி தூக்கி போட எது கையில் வச்சுட்ருக்க? டே இடத்த பற்றியா எப்படி க்ளீனாக இருக்கும்? இங்கே போட்டு யாராச்சும் என்ன திட்டாவா? அதுங்க அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஏய் இன்னொரு பிஸ்கட் எங்கே பேக்கில் வச்சுருக்கியா? இதுக்கு நான் கூப்பிட்டேன். நாளைக்கு செமினாரு எதாவது ஐடியா கொடுப்பேன்னு கூப்பிட்டேன். என்ன டாபிக்கு? க்ளீன் இந்தியா. க்ளீன் இந்தியாவா? ரொம்பலாம் இல்லைடா, 5 பாயிண்ட் இருந்தால் போதும். என்ன கொஞ்சம் காட்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இருக்கவே இருக்குது சாட் ஜிபிடி. எனக்கும் பிஸ்கட் வேணும்டா. ஹே சாட் ஜிபிடி, மை செமினார் டாபிக் இஸ் க்ளீன் இந்தியா. இதோ வந்துச்சுல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, வி ஷுட் நாட் த்ரோ கார்பேஜ் இன் அ பப்ளிக் பிளேஸ் ஆர் க்ளீன் ஏரியா. அதாவது பொது இடத்துலையும் சுத்தமான இடத்துலையும் குப்பைகளையும் போடக்கூடாது, அதானே? ஆமாம். ரெண்டாவது, இஃப் வி சி சம்மன் த்ரோயிங் த கார்பேஜ் வி ஷுட் நாட் டூ த சேம். அதாவது ஒருவர் குப்பை போடுவதை கண்டு மற்றவரும் குப்பை போடக்கூடாது. கரெக்டா? போட்றா. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, we should not simply throw a juice bottle carelessly because someone collect it, refill it and sell it. அதாவது புரிஞ்சுரா? ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே போடக்கூடாது, நசுக்கி போடணும், அவ்வளோதானே? மக்கும் குப்பையை போடக்கூடாது, மக்காத குப்பையை போடக்கூடாது. மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் போடவே கூடாது. எப்படா தெரியுமேடா. சிறிதளவு குப்பை இருந்தாலும் அதை அகற்றிடணும், அது மேலே இன்னும் குப்பை போடக்கூடாது. ஓ அப்படியா? ஐடி கார்டுங்க. டே ஐடி கார்டு இங்கே வச்சுட்டுண்டா. டேய் லாட் பண்ணி சொல்லிட்டு போடா. என்னது மச்சான்? ஐடி கார்டு கிடச்சிருச்சுடா. டே இங்கே போடுறா. என்ன தெரியாது? நான் ஊருக்கு போடாடா போட்டேன். இப்போ என்னடா பண்ணுறது? இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டிருக்கு பாரு. தவறு செய்வது மனிதனின் இயல்பாகும், அதனை அலட்சியப்படுத்தாமல் சரி செய்வது சிறந்த பண்பாகும். அதுபோல் நாம் தெரியாமல் குப்பைகளை தவறான சுற்றத்தில் விட்டிருந்தாலும் அதை சரியான குப்பை கிடங்கில் சேர்த்தால் நம் நாடு தூய்மையாகும்.